மா என்னம்மா? ஏ முத்து, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுடா. என்னம்மா சொல்ற? ஆமாடா, உங்க அண்ணன் இன்னைக்கு போன் பண்ணா. அண்ணனா? சரவணாவா? ஆமாடா, அவன்தான். அவன் போன் பண்ணானா அவனை பிரிச்சிருவேன், மேய்ஞ்சிருவேன். அவன்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு. இப்ப என்னம்மா அவன்கிட்ட பேசுறேன்னு துள்ளி குதிச்சு ஓடி வர? ஐயோ ஐயோ, நான் எப்படா உனக்கு சொல்லி புரிய வைத்தேன்? இனிமே என் பையன் நம்ம வீட்டுக்கே வர போறான்டா. வீட்டுக்கு வர போறானா? அப்ப இந்த வித்யா? ஏண்டா, நானே வீட்டு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரின்னு அந்த 3 இருந்துச்சு. அதனால என் பொழப்பு ஓடுனுச்சு. இப்ப அதுங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு கையே ஒடிஞ்சு போன மாதிரி ஆயி போச்சு. அதுக்குன்னு சும்மா இருந்துட முடியுமா? கூலி கொடுக்காம வேலைக்காரியா தானே வீட்டுக்கு நான் தேடுவேன். ஆமா. அப்படின்னா வித்யாவை நம்ம வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டிட்டு வர போற, அப்படித்தானம்மா? ஆமாண்டா ஆமாண்டா. ஐயோ ஐயோ, எனக்கு இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. அதுங்க போனோடனே நம்ம வேற கூலி கொடுத்து வேலைக்கு ஆள வச்சிருவோமோன்னு நினைச்சேன். எப்படியோ என் மாவன் என் வயித்துல பாலை வாட்டான். அப்ப இனிமே உங்க காட்டுல மழைதான். ஆமாண்டா, அவ வந்தோனையும் வீட்டு வேலையில இருந்து காட்டு வேலையில இருந்து மொத்த வேலையை அவ தலையில கட்டிடுவேன். மறுபடியும் அம்மா பழைய மாதிரி இருப்பேன். அப்ப நான் மாடு மேய்க்கலாம் போக தேவையில்லை, அப்படித்தானம்மா? ஆமாண்டா. எப்பமா வருவாங்க? வர சொல்லிட்டேன்டா, எப்படியும் வந்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் எல்லார் வீட்லயும் கறி மீன் ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் வேணான்னு ஒதுக்கிட்டு இருக்கிற? வாங்கி வச்சா 2 நாள் குழம்பு வச்சு நல்லா சாப்பிடலாம்ல. நானா அவரு கறி மீனுக்கெல்லாம் பட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்றது இல்லடி. எங்க வீட்டுல புள்ள ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவா. கறியெல்லாம் எடுத்தா நல்லா சாப்பிடுவா. அதனாலதான் சரின்ட்டு எடுப்போம். அவளே இல்லைன்னு போது நாங்க என்னத்தை போய் ஆக்கி 2 பேரும் சாப்பிட்றது? பசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆக்கி வைக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்து கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லைன்னா நீங்க சாப்பிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு வயிறு எல்லாம் இல்லையா? அவங்களாம் என்ன தின்னு கொளுத்து போய் தானே கிடக்காங்க. என்னடி சொல்ற? என்னன்னா நல்லா கடையா வாங்கி தின்னுக்கிட்டு தான் இருக்காங்க 2 பேரும். நீங்க தான் பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்கீங்க. அவங்களாம் எந்த இதையும் பத்தி யோசிக்கிறது இல்ல. என்னமோ தெரியலடி, நமக்கு சாப்பிடவே மனசு வரல. மாமனுக்காவது வாங்கி நல்லா நறுக்கு சுருக்குன்னு வச்சு கொடுவே. வேலைக்கு போற மனுஷன் அவருக்கு நாக்கு ருசியா சமைச்சு கொடுத்தா தானே. நான் கூட அவர் மேல திட்டிக்கிட்டாவது இருப்பேன். அவர் திட்ட கூட மாட்டாருடி. அம்புட்டு பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை அப்படி பண்ணவும் என்ன பண்றது? ஆமா, வேலைக்கு எதுவும் போறியா இல்ல வீட்லயே தான் இருக்கியா? அம்மா, நான் வேலைக்கே போகல, வீட்டுல தான் இருக்கேன் 1 வாரமா. ஏன் எங்க போனாலும் அவ ஏதாவது ஒண்ணு கேக்குறாளுங்க. அப்புறம் அவளுங்களுக்கு எங்கிட்டு போய் நம்ம பதில சொல்றது? அதுதான் போகல. அதுக்குன்னு வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தா சரியா போயிடுமா? வெளியே அங்கிட்டு போய் 4 பேத்துக்கிட்ட பேச வைக்க இருந்தா அதெல்லாம் மறந்துபட்டு இருக்கலாம். அதை விட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறவ என்னத்த போ சம்பாரிச்சு என்னத்த போய் தள்ளு. சரி சரி சரி, அப்ப நான் வாரேன். மீனை போய் அக்கம் பக்கத்துல போய் வித்தாத்தான் நமக்கு காசு. சரி சரி, வாங்கன்னு பார்த்தேன், நீ தான் வாங்கல. மீனே மீனே, மத்தி மீனே, வாழ மீனே, மீனம் மீனே. நம்ம போவோம். பரவாயில்ல, இந்த தடவை கத்திரிக்காய் நல்ல விளைச்சலா வந்திருக்குது. வத்தல் போட்டா கூட வரும். என்ன அங்கிட்டு போறத பார்த்தா நம்ம பூமாரி மாதிரி இருக்கு. பூமாரி, ஏய் பூமாரி. அக்கா, என்ன அங்கிட்டு போய்கிட்டு இருக்கவ? இங்க வா. இந்த வாரேன்க்கா. வா. என்னடி, எங்கடி போயிட்டு வர? உன்னை பார்க்கத்தாக்கா வந்தேன். என்ன பார்க்கவா? அதுக்கு எதுக்கு அங்கிட்டு போறவ? நானும் இங்க கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருக்கேனே, இங்கிட்டு பார்க்காம. இல்ல, அப்படியே வருவோன்னு தான். என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க? அண்ணி எங்க? அண்ணி வீட்ல இருக்காங்க. நீ ஒத்தையில வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன வண்டி இங்க நிக்குது? மாமா வந்துட்டாங்களா? இல்ல இல்ல, உங்க மாமா அண்ணனும் தானே இன்னைக்கு சந்தைக்கு போயிருக்காங்க. இன்னும் வரல, வரும்போது வருவாங்க. நான் தான் கத்திரிக்காய் பறிக்க வந்துட்டேன். நீ மட்டும்தான் இருக்கியா? ஆமாண்டி, அத்தை இந்த பக்கத்துல ஒருத்தவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னாங்க. இன்னைக்கு தான் முகூர்த்த நாளாச்சு. எல்லா இடத்துலயும் கல்யாணம் விசேஷம் அது இதுன்னு வைக்கிறாங்கல்ல, அங்க போயிருக்காங்க. நான் தான் வீட்டுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் வேணும், அதான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு அங்கேயும் கொண்டு வரலான்ட்டு தான் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிக்கா. என்ன
என்னடி உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏன் முகமெல்லாம் வாட்டமா கிடக்கு? இல்ல ஒன்றும் இல்ல. என்னடி ஆச்சு? இல்லக்கா ஒன்றும் இல்ல. இன்னும் இல்லைனாலே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவோம். நான் வரும்போதே வீட்டில் அண்ணி சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வெளுத்து போடுவேன் உன்னையப்ப. போய் கை கழுவிட்டு வா. ம் சரிக்கா. என்னாச்சு இவளுக்கு? மூஞ்சே ஒன்றும் சரியில்லையே. ஏ வித்யா, கிளம்பு போலாம். கிளம்பு போலாமா? எங்க? எங்கண்ணா? என் வீட்டுக்கு தான். உன் வீடா? என்ன சொல்ற? நம்ம 2 பேத்துக்கு இந்த வீடு தானே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல எல்லாம் மனுஷன் தங்குவானா? நான் அம்மா கிட்ட பேசிட்டேன், எங்க அம்மா வர சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல உட்காந்து கஷ்டப்படுறது? உனக்கும் எனக்கு ஏகப்பட்ட சண்டை வருது. அதுதான் நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா தான் இருந்துட்டு சரி வாடா, நம்ம வீடு இங்க கடல் மாதிரி இருக்கும்போது எதுக்கு அடுத்த இடத்துல இருந்து கஷ்டப்படணும்னாங்க. அதுதான் கிளம்பு போவோம். உங்க அம்மாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, ஒதுக்கி தானே வைப்பாங்க. எங்க வீடை நான் உன் வீடு மாதிரி நினச்சிக்கிட்டியா? ஒரு சாப்பாடை கூட இருக்கு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. உன் வீட்டில் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் உனக்கே தெரியும்ல, எல்லாம் உனக்காக தானே. இப்போ எங்கள் அம்மா வர சொல்லியிருக்காங்க, கிளம்பு போகலாம். இல்லடா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? எங்கள் அம்மா என்ன மனுஷியா இல்லை மிருகமா பயப்படுறதுக்கு? இல்லடா, அதுக்கு சொல்லல. இந்த நேரத்துல போவேனா? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராத்திரியில போய்க்கலாமே. எல்லா விஷயத்துலயும் திருட்டுத்தனம் தானா? திருட்டுத்தனமா? பின்ன என்ன? எப்ப பார்த்தாலும் அதை இதுன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்க. நான் என்ன சொல்றேனோ அதை கேளு, உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. ஆமாம், இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அதனால நான் எங்க இருக்கணும் அதுதான் உனக்கு அயோத்தி. கிளம்பு. இல்லடா, பயமா இருக்கு. உங்க அம்மா எதுவும் சொல்லுவாங்களோன்னு. அதெல்லாம் பயந்துக்கிட்ட நான் உன் வீட்டில் இருந்தேன். அதுவும் நான் தானே வாரேன், அதெல்லாம் எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா போவோம். சரி மச்சி போலாண்டா. என்னடா, வீட்ல இருந்து எந்த பொருளும் எடுத்துட்டு வரலையா? பொருளா? இந்த வீட்லயா? அப்பா, இதுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போனா நோய் வந்து செத்து போயிடுவான்டா. வீடா இது? அப்பா சாமி, பாலடைஞ்ச பங்களா. என்ன மச மச நின்றுட்டு இருக்க? வந்து வண்டியில ஏறு. இல்லடா, உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காது. உங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன பிடிக்குமா? இல்லடா, பயமா இருக்கு, எதுவும் சொல்லுவாங்கன்னு. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. காலம் முழுக்க இங்கேயே கடந்து கஷ்டப்பட சொல்றியா? நீ வேணா கஷ்டப்படு, என்னால கஷ்டப்பட முடியாது. இப்ப வரியா இல்லையா? இல்லடா. இல்லடானா நீ இங்கே இரு. டே மச்சி, நீ வண்டி ஏறுறா, நம்ம போவோம். இரு வரேன். அப்ப ஏறு போலாம். சரி. என்ன சொல்ல போறாங்கன்னு வேற தெரியலையே. என்னடா, உட்காந்துட்டீங்களா? போமா? போலாம்டா. எப்பா, இப்பயே இந்த வெயில் அடிக்குது, இன்னும் சித்திரை மாசம்லாம் என்ன ஆகுமோ தெரியல. சரியான வெயிலடி. காலையில பனி, பகல்ல வெயில். அப்பாப்பா, உடம்பெல்லாம் எரியுது. என்ன நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப என்ன ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்கிற? ஒன்றும் இல்லக்கா. என்ன ஆச்சு குமாரி? என்னமாச்சு? ஏன் அழுவுற? இல்லக்கா, எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? எனக்கு வாழவே பிடிக்கல. வாழ பிடிக்கலையா? உன் வயசுல நீ என்ன வாழ பிடிக்கலன்னு சொல்ற? ஒத்த வாங்கிட்டு சொல்லிட்டேன். என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க நீ? இல்லக்கா, ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களை வளர்க்க முடியும்னு அவங்களுக்கு நினைப்பு இருந்தாதாக்கா பிள்ளைங்களை பெத்துக்கணும். இல்லைன்னா அவங்கள பெத்துக்கவே கூடாதுக்கா. அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கும் போது நம்மளெல்லாம் எதுக்கு கஷ்டப்பட விடுறாங்க? என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி பெரிய மனுஷி மாதிரி பேசுற? நீ சின்ன புள்ள மாதிரி பேசு. இல்லக்கா, இத்தனை வருஷம் எவ்வளவோ நரக வேதனை அனுபவிச்சோம். இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இப்பயும் எல்லாருக்குமே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. எல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன சாமி எடுத்துக்கிட்டோன்னு நான் நினை சாமி கும்பிட போறேன். கழுக ஒத்த வாங்கிட்டு சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லக்கா. என்ன மகாணி எதுவும் சொன்னாங்களா? மகாணி என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மா என்ன ஒரு மாதிரி பேசுறாங்கக்கா. என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. என்னால எல்லாத்துக்குமே கஷ்டம் தான்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவங்க அம்மா சொல்றாங்க
நாத்தனாருங்கள் எல்லாம் பார்த்துக்க கூடாது. பார்த்துக்கிட்டா பின்னாடி அவங்களாம் நல்லாயிட்டு நம்மளெல்லாம் கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அக்கா. நான் அப்படி நினைச்சதே இல்லக்கா. ஆனா ஏக்கா அவங்களே என்ன அப்படி பேசுறாங்க? பெரியம்மாவும் நம்மள கொடுமைப்படுத்துறாங்க, இப்படி இவங்களும் பேசுறாங்க. நான் ஏக்கா எல்லாத்துக்குமே பாரமா இருக்கிறேன். சரி சரி, அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க என்ன ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளோதானே. இங்கே பாரு, உன்னை அண்ணனும் அண்ணியும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா? இல்லைல்ல, குழந்தை மாதிரி தானே பார்த்துக்கிறாங்க. எங்கள் எல்லாத்துக்குமே நீ செல்ல பிள்ளை, அப்படிலாம் நீ என்றைக்கும் பேசக்கூடாது சரியா? அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியுமே. சின்ன பிள்ளைங்க வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரக்கூடாது சரியா? அவங்க போனதுக்கப்புறம் நீ அங்கே போகலாம். அது வரைக்கும் நீ என் கூட அங்கேயே இரு சரியா? நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன். இல்லக்கா, நான் இந்த அனாதைங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க நான் போலான்னு இருக்கேன்க்கா. பூமாரி, என்னடி பேசுற? ஆமாக்கா, நான் அனாதை தானேக்கா. அதனால நான் அனாதையா ஆசிரமத்துக்கு போலான்னு இருக்கேன். யாருக்குமே நான் பாரமா இருக்க மாட்டேங்க்கா. நான் அங்கேயே போறேன்க்கா. என்ன அங்க சேர்த்து விட்டுருங்க. பூமாரி, அப்படி சொல்லாதடி. உனக்கு நான் இருக்கேன்டி. நீ ஒன்றும் அனாதையெல்லாம் கிடையாது. அப்படிலாம் சொல்லாத பூமாரி, சொல்லாதடி அப்படியெல்லாம். பாடா, விளக்கு போட்டாச்சா? என்னடி உன் புருஷன் வேலைக்கு போனாரு, இன்ன வரைக்கும் ஆளையே காணோம். என்ன ஃபோன் போட்டியா என்ன? ஏமா, அவர்கிட்ட ஃபோன் ஆயிருக்கு, ஃபோன் பண்ணுறதுக்கு வரும்போது வருவார். பாரு, புருஷமாருங்களுக்கு நம்ம தான் ஃபோன் போட்டு பேசணும் வைக்கணும். அவர் நம்பர்லாம் என்னென்ன அந்த தம்பியோட தானே போயிருக்கா. அப்படி அந்த சாமிக்கு போன போட்டு கேட்க வேண்டியதானே எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு. இதில் என்னமா இருக்கு? வெளியே போயிருக்காங்க, வருவாங்க, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நம்ம திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கே என்னன்னு கேட்டால் அவங்க பதட்டப்பட்டுட்டு ஒடியாருவாங்க. அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டே வரட்டும். நான் இருக்கிறதுனால பரவாயில்ல. இப்போ நானும் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? எனக்கு என்ன இங்கே? ஆமாம், இருட்டுக்குள்ள அதுவும் காட்டுக்குள்ள ஒத்தையில கடந்துக்கிட்டு எதுவும் பூச்சிப்பட்டா வந்தா கூட தெரியாது. ஒரு லைட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்க. ஏன் இப்படி தூரம் பேசுறதுல ஒரு 50,000 ரூபாய் காசு கொடு, லைட்டை போட்டு ஜகஜோதி ஆக்கிடுவோம். முதல்ல வாழுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் காசு தரது இருக்கட்டும். நீ கொடுத்தாலும் நாங்கள் வேணான்னு தான் சொல்லுவோம், அப்படிலாம் வாங்கிக்குவோன்னு நினச்சிக்காத. இப்பையும் சொல்கிறேன், கட்டின சேலையோட தான் நான் இங்கே வந்தேன். அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்குமே அவர் என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாரு. நீ ரொம்ப நினைக்காத சரியா? ஆமாம், கட்டின சேலையை வச்சு நான் கழிச்சிட முடியுமா? ஒரு ஆத்திர அவசரம் ஒரு ஆஸ்பத்திரிக்கே போகணுன்னாலும் காசு வேண்டாமா? ஏம்மா, நீ ஏன் சொல்கிற? வசதியான வீடு, அங்கே போனால் வேலை வெட்டிக்கு போனால் வீட்டோட இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். இப்போ மட்டும் என்ன, நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கேன்? அப்படி வசதியான வீட்டுக்கு போனால் கூட நீ நகை நட்டு போடலைன்னா, இந்த மாதிரி அனுப்பியிருந்தனா என்னை அந்த வீட்டில் இருக்க விட்டுருப்பாங்களா? இல்லை நீ தான் இங்கே வந்து இத்தனை நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு தான் விடுவாங்களா? நீ ஏன் சொல்லு பார்ப்போம். உனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு செஞ்சு கொடுன்னு சொல்கிறதுலேருந்து இவ்வளவும் இவர் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுக்குறாரு. இதுக்கு மேலே எந்த ஆம்பளமாக செஞ்சு கொடுப்பான்? ஒரு பொண்ணுக்கு இதை தவிர வேற என்ன வேணும்? ஒரு ஆணுக்கிட்ட எல்லாமே இருந்து ஒரு மனைவி கட்டிக்கிறது பெரிய சாதனை கிடையாது. ஒரு ஆண்கிட்ட எதுவுமே இல்லாமல் அடிமட்டத்தில் ஜீரோவில் இருக்கான் பாரு, அவனை கட்டிக்கிட்டு அவனை மேல இடத்து கொண்டு போறான் பாரு, அதுதான் சாதனையோ. நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ உன் தலையில மண்ணாளி போட்டுக்கிட்ட நான் என்ன பண்ண முடியும்? இப்பவும் சொல்றேன், இதே வாயு ஒரு நாள்ல ஒரு நாள் அவர் பெருமையா பேசும். பாப்போம் பாப்போம். ஏமா, நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு பாப்போம். என்ன? இல்ல, என்னைய நாத்தனா நகையெல்லாம் பார்க்காத வைக்காதன்னு சொல்ற. அதே மாதிரி தானம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அண்ணியோட அம்மாவும் நாத்தனா நகையை பார்க்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நீயே அவளும் ஒன்னாடி? அந்த ஒண்ணு இல்லாதவ உன்னை நம்ம வீட்டுல வந்து பார்க்காம இருந்துருவாளா? இல்ல இருந்துட்டு நிம்மதியா அந்த வீட்டுல தங்கிடுவாளா? அடிச்சா அன்னைக்கு துரத்திட மாட்டேன். உன் பிள்ளைக்கு வந்தா ஒரு நியாயம், உன் மருமவளுக்கு வந்தா இன்னொரு நியாயமா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? நீ என்கிட்ட ஓரி ஆடாத. பெத்தவ சொல்றது கேட்டு பொறுப்பா குடும்பத்தை நடத்து. சரி சரி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்பா வந்துட்டாரு போல. அப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டேம்மா. இந்த ஒரு நிமிஷம். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருமா இந்த ஒரு நிமிஷம். என்ன லைட் வாங்க போனீங்களா? ஆமா, வெளியே போனேன். அப்புறம் தான் வீடு போன இருட்டா கிடக்குல, அதான் சரி ஒரு லைட் எதுவும் வாங்கி போடுவோன்னு கேட்டு பார்த்தேன் அந்த பையன்கிட்ட. அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு லைட் இருக்குண்ணே, இதை போடுங்க, 1 மாசத்துக்கு நல்லா எரியும்னா. அப்புறம் 1 மாசத்துக்கு ஒருக்க பேட்டரி வாங்கி போடுங்கண்ணா. அதான் சரி இவங்க கரண்ட் இழுக்கிற வரைக்கும் இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும்லன்ட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அதுதான் விளக்கு ஏத்தி வச்சிருக்கேன்லப்பா. விளக்கு ஏத்தி வச்சிருக்கமா, இருந்தாலும்
அது ஒரு நேரம் போல ஒரு நேரம் வருமா, சுத்தியும் குடிசை மாதிரி போட்டிருக்கோம். கொஞ்சம் நெருப்பு பட்டாலும் அவளைத்தான் வம்பா போயிடும். அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மாசத்துக்கு ஒருக்க அந்த பேட்டரி மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க, கரண்ட் இழுக்கிற வரைக்கும். ஆ ஆ சரிங்கப்பா. எங்கம்மா இந்த பொண்ணை காணோம்? பூமாரியப்பா, உமா தோட்டத்துக்கு போறேன்னா அதான் சரி போயிட்டு வா அப்படின்னு. ஓ சரிம்மா, சரி. சரி, அவர் வேற வருவாரு, வரும்போது அப்படியே பூமாரியும் கூட்டிட்டு வரதா சொல்லணும். மணி ஆகி போச்சு. எப்பா மொத்தம் 1500 கொடுத்தது, உனக்கு 750, எனக்கு 750. போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் காசு தரவா? ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்யா, அதுவே போதும். என்ன மகா தான் போன் பண்ணுது, இந்தா பேசு. கூடியா. ஹலோ மகா, சொல்லு மகா. எங்கங்க வந்துட்டீங்களா? வந்துட்டே மகா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இப்பதான் பஸ் இறங்கினேன், நீ போன் பண்ணிட்ட. ஆ சரிங்க. பூமாரி உமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்க தோட்டத்துல இருந்து. நீங்க போயிட்டு வரும்போது அப்படியே பூமாரியை கூட்டிட்டு வந்துடுறீங்களா? சரி மகா, நான் வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு எதுவும் வேணுமா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க. பால் எதுவும் வேணுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இருக்குது பால். சரிம்மா, சரி நான் வரேன். இந்தாப்பா ஃபோனு. என்ன சொன்னுச்சு? இல்ல பூமாரி அங்க வீட்டுக்கு வந்திருக்காமா, அதான் சரி வரும்போது கூட்டிட்டு வாங்கன்னா, அதான் சரி கூட்டிட்டு வரேன்னு. ஓ குட்டி குழந்தைய இங்க வந்திருக்கா? சரி வாயா போவோம். அத்தை சொல்லுமா. அது என்னம்மா, இப்போதைக்கு என்ன சாப்பாடு வச்சு ரசம் வச்சிருக்கோம், பொரியலும் மதியானம் வச்சது கிடக்குது, வேற எதுவும் வேணுமா? இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேற என்ன? இல்லை, பூமாரி இங்கே நம்ம கூடயே இருக்கட்டுமா? நம்ம கூடயே இருக்கட்டுமா? என்னம்மா? இல்லை அத்தை, அவ ஆசைப்படுறா இங்கே உன் கூட இருக்கணும் காணு, அதான். அவ்வளோதானே, இருந்துட்டு போட்டு, யார் இங்கே வேண்டானா? சரிங்க அத்தை. வாயா வீட்டுக்குள்ள வா. இல்லப்பா அப்படியே கிளம்புறேன். வீட்டுக்கு வந்தேன்னா அது ஒரு நாள் பொழுதாயிடும். அதனால அப்புறம் அவ்வளவுதான். வீட்டுல மகா அவங்க எல்லாம் வேற வந்திருக்காங்க, புள்ளைய தனியா விட்டுறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் நினைச்சுக்குவாங்கல்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். மாமனார் மாமியார் வந்திருக்கணும் போதாவது நேரங்களமா வீட்டுக்கு போகணும். இது கூப்பிடுறேன். குமாரி, உமா, குமாரி வந்தாச்சாங்க, வாங்க. அண்ணே வானே. ஏண்டா வீட்டுக்கு வரும்போது கூட ஆத்தான்றது வாயில வர மாட்டேங்குது, இப்பெல்லாம் பூமாரி உமான்றதாண்டா வருது. அம்மாவை மறந்துட்ட பத்தியா கல்யாணத்துக்கு அப்புறம்? ஊர்ல உள்ளவங்க சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க பெத்தவள மறந்துடுறான்றது சரியால போச்சு உன் வேலைத்துல. ஐயோ ஆத்தா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆத்தா. பூமாரியை கூட்டிட்டு போகணும்னு சந்தோஷம் வந்தா, சரி அதான் அவங்கள கூப்பிட்டேன். நீ உடனே அங்க பிடிச்சிக்காத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கத்தானே போறேன் நானும். பாரு பாரு, உன்னைய விட என் பொண்டாட்டி எப்படி தாங்குறேன்னு பாரு. என்னதான் ஆனாலும் என் புருஷன மாதிரி நீ வர மாட்டடா. என் புருஷன் அந்த காலத்துல வரும்போதே கையில மல்லிகைப்பூவு அது இதுன்னு வாங்கிட்டு வருவாரு எனக்கு. நீயும் தான் இருக்கிற வெறும் கைய ஆட்டிக்கிட்டு, வெறும் கையில முளம் போட முடியாதுடா. எல்லாரும் என் புருஷன் ஆயிட முடியுமா? அந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஆளு. இப்ப ஏன் நீ இந்த வாய் அடிக்கிறனா? எங்க அப்பா உசுரோட இருக்கும்போது நீ என்னென்ன வேலை பார்த்துருப்ப. ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. மாதிரி வா வீட்டுக்கு போலாம். அண்ணே அது ஏப்பா, பூமாரி இங்க இருக்கணும்னு ஆசைப்படுது, இருந்துட்டு வரட்டும், நீ கிளம்பு. என்னம்மா அப்படி சொல்றீங்க? பூமாரியை விட்டுட்டு நாங்க எப்படி இருப்போம்? வா பூமாரி. இல்லனே, அவ இங்கேயே இருக்கட்டும். இல்லம்மா, உங்க அண்ணி வேற வர சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா, அதான் கிளம்பு பூமாரி, போலாம் வீட்டுக்கு. இல்லனே, நான் இங்கேயே அக்கா கூட இருக்கட்டுமா? இங்க பாரு, நீ வான்னு சொன்னேன், வா. அதான் கூப்பிடுறான்ல. இல்லனே, சொன்னா புரிஞ்சுக்கோவே, அவ இங்க இருந்துட்டு வரட்டும். ஏமா ஏன் அப்படி சொல்ற? ஏன் யாரும் எதுவும் சொன்னாங்களா பூமாரி உன்னைய? இல்லனே, யாரும் என்ன எதுவும் சொல்லல. அக்கா கூட இருக்கணும் போல தோணுச்சு, அதான். சரி, ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு. சரி சரி, என் குட்டி குழந்தைய அந்த மாமா விட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்லுது, அதனால என் குட்டி குழந்தைய இங்க இருக்கட்டும், நீ போயிட்டு வா. இல்லப்பா, அங்க மகா விட்டுட்டு இருக்க மாட்டா. எப்பயும் பூமாரியா அங்கேயே தான் வச்சுக்கிறீங்க. இப்ப என் குழந்தைய என் வீட்டுக்கு வந்திருக்கு, அப்படிலாம் என்னால அனுப்ப முடியாது பாத்துக்க. அது நே, நான் இங்க இருக்கேனே, நீ போயிட்டு வா. பூமாரி இங்கே இருந்துக்க மாட்டேனே, அப்பப்ப வருவேன். நீ போனே. நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காத, பிள்ளைக்கு என்னைக்கும் அக்கா கூட இருக்கணும்னு தோணியா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காம போயிட்டு வா. சரிம்மா. சரி பூமாரி, பார்த்து பத்திரம். பூமாரியோட முகமே சரியில்லை, என்னாச்சுன்னு தெரியல. புள்ள எதையுமே சொல்லவும் மாட்டிக்கிறான்.